த கைட் ரன்னர் பை ஹலித் ஹுசைனி. இவர் ஒரு ஆப்கானிஸ்தான் அமெரிக்க எழுத்தாளர். இவருடைய த கைட் ரன்னர் தமிழ்ல பட்டவிரட்டி அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்ல மொழிபெயர்த்தவருடைய பெயர் எம் யூசுப் ராஜா. தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க, உலகெங்கிலும் 55 மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவருடைய ஒவ்வொரு புத்தகங்களுமே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். படிக்க படிக்க இன்னும் படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு டைம் அவரோட புக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணாம நம்மளால கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புத்தகமே நம்ம மனசை உழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகா எழுதியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளருடைய வெற்றி அப்படிங்கிறது அவருடைய புத்தகங்களை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த புத்தகங்களை எத்தனை லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அந்த புத்தகத்துக்கு எத்தனை அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இல்லை. அந்த புத்தகத்தை வாசிக்கிற அந்த வாசகருடைய அவங்க அதை எப்படி ஃபீல் பண்றாங்க, அந்த கதையோட எப்படி ஒன்றி போறாங்க அப்படிங்கிறதுலதான் இருக்கும். இவருடைய எல்லா புத்தகத்தையுமே நம்ம கையில எடுக்கும்போது ஏதோ ஒரு நான் ஃபிக்ஷன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காம அதுல இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரா அண்ட் ரியலா ஏதோ நாம அந்த கதையில இருக்கிற ஒரு கேரக்டரா தான் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அழகா ரொம்ப ரியலா எழுதியிருப்பாரு. அந்த மாதிரிதான் அந்த கைட் ரன்னரும் கூட. இந்த புத்தகத்துடைய 2 மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அமீர் அண்ட் ஹாசன். இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, பாசம், துரோகம் இதை பத்தி எல்லாமே பேசுறதுதான். இந்த புத்தகத்தோட ஒரு ஃபேமஸான குவைட் ஒன்று இருக்கு, ஃபார் யூ 1000 டைம்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய இந்த புத்தகம் மட்டும் இல்லை, எல்லா புத்தகமே ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எத்தனை டைம் இவர் புக் படிச்சாலும் திருப்பி படிக்கணும் அப்படின்னு தான் தோணும். அது மட்டும் இல்லாம 10 டைம் படிச்சிட்டோம் அப்படின்னாலும் 11வது டைம் படிக்கிறப்பவும் ஏதோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி அந்த புத்தகத்தை வாசிக்கிற அந்த வாசகருடைய அந்த ஒன்றிணைதல், அந்த புத்தகத்தோட அந்த படைப்போட ஒன்றிணைதல் தான் இருக்குது. அந்த வகையில ஹலித் ஹுசைனி நிஜமாலுமே ஒரு பயங்கரமான சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவரோட புக்ஸ் எல்லாமே படிக்கணும். எனக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்கும், நானும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்காக தான். நீங்க படிக்கும்போது என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.